ஹalleluya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்துல வந்திருக்கிறோம். இந்த மாதம் உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புறேன். நிலையற்ற ஒரு உலகத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையற்ற உலகத்துல மனிதன் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். எதெல்லாம் நிலையில்ல தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த அழகு இருக்கு பாருங்க. இது நிலையில்லாதது. சங்கீதம் 39வது சங்கீதம் 11வது வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகு நிலையில்லாதது. இந்த நிலையில்லாத அழகைதான் மனிதன் அழகுபடுத்துவதற்காக முயற்சி செய்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கிற செல்வம் செழிப்புகள் இருக்கு பாருங்க, அது கூட நிலை இல்லாதுங்க. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 5வது வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற நட்பு இருக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப், உங்க நண்பர்களோடு வச்சிருக்கிற உறவு, அது கூட நிலை இல்லாதுங்க. இன்னைக்கு நல்லா உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நாளைக்கு உங்களை விட்டு பிரிச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில்லாத ஒரு உலகத்துலதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவர் கொடுக்கிற வாக்குறுதி கூட நிலை இல்லாதது. இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு கண்டிப்பா செய்வேன் பிரதர், நீங்க கவலைப்படாதீங்க பிரதர் அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு அவங்கள காணாது. அவங்க வாக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் மாறி போய்விடும், நிலையில்லாத வாக்காய் மாறி போய் விடுகிறது. நமக்குள்ளால இருக்கிற ஜீவன் இருக்கு பாருங்க, அது கூட நிலை இல்லாததுங்க. இன்னைக்கு நமக்குள்ளால இருக்கும், நாளைக்கு நம்மளை விட்டு இந்த சரீரத்தை விட்டு போயிருங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் நீங்களும் நானும் நிலையற்ற காரியத்தை பின்பற்றி ஓடுற ஒரு ஓட்டத்தை தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களுக்கு நான் இந்த ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். நிலையானது ஒண்ணு உண்டு. என்ன தெரியுமாங்க? மரியாள் இயேசுவின் பாதத்துல அமர்ந்திருந்தாளாம். அமர்ந்திருந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம். எதுக்கு அந்த நல்ல பங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைய விசுவாசித்து கேட்ட, அந்த நிலையான வார்த்தைய கேட்டபடினாலதான் மரியாளுக்கு நல்ல பங்கு கிடைச்சதுங்க. அந்த ஆண்டவராய் இயேசுவினுடைய வார்த்தைய இன்னைக்கு இந்த கடைசி மாதத்துல நீங்க உறுதியாய் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நிலையான ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளால நம்ம வருகிற நாள்ல போகிறோம். போறதுக்கு முன்னால ஒண்ணு மட்டும் நீங்க நிச்சயமா நினைச்சுக்காங்க, நிலையானது ஒண்ணு, அது ஆண்டவராய் இயேசுடைய வார்த்தை மட்டும்தான். மனுஷன் கொடுக்கிறது கூட மாறி போகலாம், ஆனா ஆண்டவராய் இயேசு வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். நிலையான வார்த்தையை கர்த்தர் தருகிறார். அந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஒரு புதிய நாளுக்குள்ளால, இந்த புதிய மாதத்துக்குள்ளால போவோம். இந்த மாதம் கர்த்தர் தருகின்ற நிலையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல யாரெல்லாம் இந்த நிலையான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ அதை இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய தகப்பனே. உங்க வார்த்தையின் மேல, நிலையான உங்க வார்த்தையின் மேல தங்கள் விசுவாசத்தை உறுதியாய் வைத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. வழி நடத்துவதற்காக நன்றி. தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிலையான வார்த்தையை பிடிச்சுக்காங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாரும். God bless you.